ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் தான் சீரிஸ் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான். இதுக்கு வந்து பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு பெல்லாரி வெங்காயம் பெருசு ஒன்று போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க. 2 சின்ன பொட்டேட்டோ சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், புதினா இதெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒன்று, நான் 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன், அதனால் தக்காளி ஒன்று போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் போடலாம். பஞ்சத்தூள், கரம் மசாலா, காஞ்ச மிளகா தான் வந்து நான் அரைச்சி போடுவேன் எப்பயுமே. அதனால் தூள் தீர்ந்து போச்சதுனால காஞ்ச மிளகா அரைச்சி போட்டுட்டு இதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டாச்சு. கரம் மசாலா போட்டுட்டு அது வேறு அது இது சரியாக கட் பண்ணல போல். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கேற்ற தண்ணியை ஊற்றுங்க. கரெக்டாக நல்லா கிண்டி விடுங்க. இந்த தக்காளியில் மூசு மூசாக கிடக்குது, அதனால நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் நல்லா கரெக்டான தண்ணி, 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இல்லைனா வந்து நார்மல் ரைஸ் கூட போச்சுக்கிட்டு தம்மில் வைக்கிறதுனா தம்மில் வைங்க. நார்மல் ரைஸ் வந்தால் 3 விசில் விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் முட்டை செஞ்சாச்சு. இது வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் வித் பொரிக்கடலை தேங்காய் சட்னி. இதுக்கப்புறம் வந்து இது வெந்தயம் மொளை கட்டினது, பச்சை பயிறு மொளை கட்டினது, இது 2 தான் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காக்காவுக்கும் வச்சாச்சு. காக்கா வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போச்சு, நான் வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா அந்த சைடில் அப்பா சூப்பராக வந்து சாப்பிட்டுடுச்சு பொங்கலை. அதுக்கும் வந்து பொங்கல் வச்சு கொடுத்தாச்சு. அதுவும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போச்சு. அப்புறங்க இதுதான் எங்களோட இன்றைக்கான ஃபுட்டு. பாய்.